லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இந்த பேனாவால உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு நல்லது பண்ண போறீங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட முதல் பிறந்த நாளை கொண்டாடினது உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? மத்தியானம் புகாரி ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அப்புறம் தேவி தியேட்டர்ல படம். சாயங்காலம் பீச்சுக்கு போனோம். அப்போ ரேவதி உன் வயித்துல 4 மாசமா இருந்தா. முதல் வருஷம் மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா உங்க பர்த்டே, என்னோட பர்த்டே, நம்ம வெட்டிங் டே, எல்லா நாளுமே நம்ம எங்கெல்லாம் போனோங்கிறது எல்லாமே மனசுக்குள்ள அப்படியே பசுமையா இருக்கு. இத்தனை வருஷத்துல நீ இப்படி பேனா கொடுக்கறது இதுதான் முதல் தடவை. வாங்கி தர பரிசு பொருள்ல அன்பும் அக்கறையும் இருந்தா போதுமா? அர்த்தம் இருக்க வேண்டாமா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சீதா. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாம ஒரு குழந்தை மாதிரி என் கூட வந்த சீதாவா இன்னைக்கு இவ்வளவு அறிவா, பொறுமையா, பொறுப்பா இருக்கா. பொண்ணும் கருப்பு வைரமும் நாள் ஆக ஆகதான் மெருகேறுமா. உன் விஷயத்துல அது எவ்வளவு உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பேசினது புகழ்ந்ததெல்லாம் போதும். எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. உங்களுக்கு தேர்தல் வேலை நிறைய இருக்கு. அத போய் பாப்போம் வாங்க. எதுவா இருந்தாலும் அது நமக்கு காத்திருக்கும் சீதா. கடமை அழைக்கும் போது காதல கொஞ்சம் தள்ளி வைங்க கவுன்சிலர் சார். வாங்க. என்னங்க, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? சரி சரி. என்ன சார், யார் நீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் சார்? யாரை பார்க்கணும்? We are the flying squad from the election commission. சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். என்ன என்ன சொல்றீங்க? சோதனையா? என்ன சார் சொல்றீங்க? இது அதுக்கான வாரண்ட். நம்மம்மா சார், எதுக்கு சார் சோதனை பண்ணணும்? நடக்க போற எலெக்ஷனுக்கு இன்னைக்கு ராத்திரி எல்லா வாக்காளர்களுக்கும் ஓட்டுக்கு பணம் இங்கிருந்தா போக போகுதுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நீங்க எங்களுக்கு கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதெல்லாம் ஆபீசர்ஸ் சர்ச். சார், என்னங்க இது? என்னங்க இது? நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த ராஜா பைய தனியாச்சலம் பேச்ச கேட்டுட்டு மறுபடியும் எதுவும் பண்ணிட்டானோ என்னமோ. இவனால இன்னும் நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியல. சார், அங்க எதுவுமே இல்ல சார். அந்த ரூமுக்கு போய் பாருங்க. பாண்டி, என்னாச்சு? அப்பா, என்னப்பா நடக்குது? யார் இவங்கெல்லாம்? டே ராஜா, என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? எதுக்காக இவங்கள வந்திருக்காங்க? டேய், ஒன்னதாண்டா கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என்ன கேட்டா? எங்களுக்கு என்ன தெரியும்? நானும் உங்களை மாதிரி இந்த வீட்ல தானே இருக்கோம். யார் சார் நீங்க? எதுக்கு எங்க வீட்ல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட முதல்ல சர்ச் வாரண்ட் இருக்கா? இருக்குமா? கொடுங்க, பாருமா. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? சார், எதுவும் இல்ல சார். ஓகே.
சார் சார் we got it சார். சார் இந்த பைய அந்த ரூம்ல கட்டில கீழே ஒளிச்சு வச்சிருந்தாங்க சார். என்ன? சார் முதல்ல இந்த பைய எங்களோடது இல்ல சார், எங்களோடது இல்ல சார். சார் எங்க ரூம்ல இது எப்படி? ஆமா சார், இது எங்க பை இல்ல. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி இத பார்த்ததே இல்ல. அதை ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க. என்ன சீதா இது? அநியாயமா இருக்கு. என்னது இது? என்னது இது? இது யாரோட போட்டோ? எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது சார். குடு. என்னங்க இது? என்னது இது? சார் சார் எங்களோடது இல்ல சார். இந்தாங்க, இதை உள்ள வச்சு போட்டுங்க. ஆபீசர், இவரை கூட்டிட்டு வாங்க. சார் 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 என்ன சார் இது? என்ன சார்? எதுக்கு சார்? என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் போட்டுக்காக பண்ணுவாங்க? வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ணீங்கல்ல, அதுக்காக தான் உங்களை விசாரணை கூட்டிட்டு போறோம். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இந்த பணம் எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுன்னு எங்க யாருக்கும் தெரியாது சார். ஆமா சார். சார் இது ஏதோ திட்டமிட்ட சதி மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னோட லாயரை வர சொல்றேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இத பாருங்க, இப்போ நாங்க இவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம். சார் வேண்டாம் சார். நீங்க எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கோங்க. அது எப்படி சார்? நீங்க பாட்டு வந்து எங்க மாமா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவீங்களா? எங்களால விட முடியாது சார். இத பாருங்க, ஒரு நிமிஷம் சார். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில உங்க ஆபீஸ்க்கு வந்து நேர்ல ஆமா பேசலாம் சார். இப்போ நீங்க தயவு செஞ்சு போங்க சார். சார் எங்களால எங்க அப்பாவை அனுப்ப முடியாது சார். இங்க பாருங்க, இப்போ நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலனா லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸை வர வச்சு அரசு அதிகாரிகளை கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு சொல்லி உங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படி வசதி? சார் என்ன சார் பேசுறீங்க? எங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்ல சார். என்ன சார், இதுதான் உங்க கடமையா? நீங்க யாரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? சாரி மேடம், உங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா வரும். பி கேர்ஃபுல். இல்ல சார், நான் சீதா ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. சார் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பணம் எப்படி வந்தது, யார் கொண்டு வந்து வச்சாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சார் நானே எல்லா விவரத்தையும் கொடுக்குறேன். எப்பா ஆபீசருங்களா, சீக்கிரமா அந்த ஆளை கூட்டிட்டு போங்கப்பா. கொஞ்சம் விட்டா பேசி உங்க மனசை மாத்திடுவோம். நீங்களா வந்து ஜீப்ல ஏறிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்ன சொல்றீங்க? சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். அத கொடுங்க. ஆபீசர், அவர் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார் சார் ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார் சார். ரவி வாங்க. சார் சொல்லுங்க சார் சார். வாங்க. சார் எங்க அப்பா எதுவும் பண்ணல சார். சார் 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 ஹாப்பி பர்த்டே டாடி. டேய் ராஜா, உனக்கு தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்லுடா. அம்மா, அரசியல் அடிக்கடி ஒன்னு சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மம் வெல்லும்னு. அப்போ நீதான் இந்த வேலையை பண்ணிருக்க, அப்படித்தானே? விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்கன்னு வாபஸ் வாங்கன்னு எவ்வளவு நல்ல விதமா நான் கேட்டேன். யாராச்சும் என் பேச்ச மதிச்சிங்களா? நீங்க என்ன அடிக்கிறதும், அந்த ஆள் தம் கட்டி சவால் விடுறதும், இதோ இந்த சின்ன பயல்களை விட்டு என்ன அடிக்க விடுறதும், நானும் எவ்வளவுதாமா பொறுத்து பொறுத்து போறது. இங்க பாரு, போட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா நீ நேருக்கு நேரா மோதாம
இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிதான் நீ ஜெயிக்கணுமா? டேய் தம்பி, போற வழி முக்கியம் இல்லடா, போய் சேர்றோம் பாரு, அந்த இடம் தான் முக்கியம். இப்போ உங்க அப்பா போய் சேர்ந்திருக்காரு பாரு ஒரு இடத்துக்கு, பக்காவா பர்ஃபெக்டா போய் சேர்ந்திருக்காரு. நாளைக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிருவேன்ல. டேய், உங்க அப்பாவோட பிறந்த நாள் அதுவுமா கூடவே இருந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டியேடா. இதுக்கு தானே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினியா? நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, இந்த பிறந்த நாளை உங்களால மறக்கவே முடியாதுன்னு. சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டமா இல்லையா? மார்கண்டேயனோட அரசியல் வாழ்க்கை கனவு லட்சியம் எல்லாம் இன்னையோட சுவாகா தான். உங்க அப்பாவுக்கு நீ பண்ணது பச்சை துரோகம்டா. இனி அவரே வந்து உன்னை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. சரி, மன்னிக்க வேண்டாம். நான் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு உங்க காலில் விழுந்து கதறிக்கிட்டா இருக்கேன். பிரச்சனைங்க ஒண்ணும் உங்க அப்பாவுக்கு புதுசு இல்லடா. அவர் இதுல இருந்தும் மீண்டு வருவாரு, வந்து உன்னை ஜெயிச்சு காட்டுவாரு. சரி, அத நீ பார்க்கத்தான் போற. சரி, பாப்போம் பாப்போம். அண்ணே மச்சான், மச்சான் மச்சான், இல்லடா என்ன பேசிட்டு இருக்க பாரு. விடு மச்சான், சும்மா தேவையில்லாம இங்க நின்று பேசுறது வேஸ்ட். இந்த மேட்டரை அப்பால பேசிக்கலாம். நம்ம போய் முதல்ல மாமா விட்டார வெளியே பார்ப்போம். டேய், நீ வீக்குன்னு கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டடா. அந்தால என்ன லோக்கல் போலீஸா கூட்டு போயிருக்காங்கன்னு நினைச்ச? டேய் தம்பி, எலெக்ஷன் கமிஷனோட பறக்கும் படை தூக்கிட்டு போயிருக்கு. டேய் போடா, உள்ள போய் வேற வேலை இருந்தா போய் பாருடா. சொல்லுடா, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியாம இருக்காது. சொல்லுடா. கள்ள பேப்பர் இல்லமா, நியூஸ் பேப்பர், அதுல படம் போட்டு நியூஸ் வரும், அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அம்மா, எதுக்குமா இவனை அடிச்சு நீங்க உங்களை வருத்திக்கிறீங்க? இவனை இதே மாதிரிதான் எனக்கு ஸ்கெட்ச் போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில புடிச்சு கொடுத்து அவனுக்கு இதே மாதிரி என்ன வீட்டுல வந்து தூக்கிட்டு போனப்போ பார்த்து சிரிச்சு ரசிச்சது மட்டும் இல்லாம மறுநாள் பேப்பர்ல என் போட்டோவோட உன் புருஷன் நியூஸ் கொடுத்தாரே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? டேய், நீ பண்ணது தப்புடா. அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே. ஆனா உங்க அப்பா என்னடா பண்ணாரு? மா, இங்க சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அவர் எனக்கு பெருசா ஆப்பு அடிச்சாரு. அதை விட ஒரு படி மேல போய் அவருக்கு இப்ப வச்சல ஆப்பு என்னாலையும் திரும்ப வலுவா செய்ய முடியும்னு இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும்ல. இனிமே என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாரா மாட்டாரா? நீ செஞ்சது துரோகம் ராஜா. அதுக்கான பலனை நீ மட்டும் அனுபவிக்க போறதில்ல, உன்னோட சேர்த்து. அத்தை, எது சரி எது தப்பு எது குற்றோன்னு உணரவே மறந்து போயிருக்கோம். அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என் அப்பா மாதிரி இனி அவர்கிட்ட எதுவும் பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. நம்ம இப்ப உடனே மாமா வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசிக்கலாம். அத்தை, அம்மா, உமா சொல்றது சரிதாம்மா. நானும் பாண்டியும் போய் அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வா பாண்டி. இவெல்லாம் என்னடா லுக்கு? நீ நினைச்சத சாதிச்சுட்டேன்னு நினைக்காதே. உங்க அப்பாவோட பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ண ஒண்ணு அவரே போனா போகுது உள்ள நினைச்சு விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. ஆளை பார்த்தா வயசானவரா இருக்கீங்க. ரொம்ப முரண்டு பிடிக்காம நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கான பதில சொல்லிட்டீங்கன்னா எந்த டிலேவும் இல்லாம எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் உடனே முடிச்சிடலாம். உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோன்னு தெரியும்ல சார்? என் வீட்டில் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்க போறதா சொல்லி என்கிட்ட ஒரு பை நிறைய பணத்தை பிடிச்சிருக்கீங்க. நான் அங்க வீட்டில் சொன்னது தான் இங்கேயும் சொல்றேன். அது என்னோட பணம் இல்லை சார். உங்களோட பணம் இல்லைனா அதுல எப்படி உங்களோட பிரச்சார துண்டு சீட்டு ஒவ்வொரு கவர்லயும் கரெக்டா இருந்துச்சு? அதான் சார் எனக்கும் புரியல. உங்களுக்கு தெரியாமலேயே இதை யாராவது பண்ணுவாங்களா? என்னை எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட் என்னை மாட்டி விடுறதுக்காக செஞ்ச வேலையோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். சார் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா
அதை நானே கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் சார். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எந்த கட்சிக்காரங்களாவது அவ்வளோ பணத்தை தன்னோட எதிர்கட்சிக்காரங்களுக்கு தருவாங்களா? ஏன் அந்த பணத்தை அவங்களே கொடுத்து ஓட்டு வாங்க தெரியாதா அவங்களுக்கு? சார், என்னை சிக்க விடுறதுக்காக அப்படி பண்ணிருக்கலாம் சார். அதுக்காக லட்சக்கணக்கான பணத்தை எவனாவது இப்படி விடுவானா? எதுலயும் ஒரு லாஜிக் வேணாமா? சரி, யாரோ திட்டமிட்டு தான் இதை பண்ணியிருக்காங்கன்னா அந்த பை எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு? அதுவும் எப்படி உங்க ரூமுக்குள்ள வந்துச்சு? அது வந்து சார் அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல சார். கிரைம் எவிடன்ஸ் எல்லாமே சரியா இருக்கு. இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி இல்லை. இந்தாங்க, இதுல எல்லாத்தையும் பக்காவா எழுதி வச்சிருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. இந்தாங்க சார், ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் டைம் கொடுங்க சார். தொகுதியில எனக்கு எதிராக நிற்கிற வேட்பாளர் தான் சார். யார் இது? என்னோட மூத்த பையனும் அவனுக்கு செலவு பண்ணி நிக்க வச்ச என்னோட சம்பந்தியும். ஒரே குடும்பத்துல 2 பேர் அரசியல்ல நிக்கிறது எப்போது நடக்கிறது தான். ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பெத்த பையனை இப்படி செய்வான்னு சொல்றத ஒரு குழந்தை கூட நம்பாது. ஆனா என் பையன் செய்வான் சார். என்னாச்சு? பணத்தை பத்தி இவர் ஏதாவது சொன்னாரா? நீங்க விசாரிச்சீங்களா? இல்ல சார், ரொம்ப அடம்பிடிக்கிறார் சார். வேர் இஸ் த எவிடன்ஸ்? லாக்கர்ல இருக்கு சார். Bring it. Let's close this right here, right now. சரி, ஓகே சார். சரி, போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு சீக்கிரம். எங்கயா பணம் இல்ல? வெறும் போட்டோ தான் இருக்கு. இதுலயும் இல்ல. அப்ப பணம் எங்கயா? சார், அது வந்து சார் இதுல தான் சார் இருந்துச்சு. அதுதான் எங்க போச்சுன்னு கேக்குறேன். சார், நாங்க தான் அந்த பணத்தோட கேப்சர் பண்ணி இங்க கொண்டு வந்து லாக்கர்ல வச்சுட்டு இவரை விசாரணை பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ பணம் எங்கயா? ரெக்க முளைச்சு பறந்து போயிடுச்சா? சார், பிடிக்கும் போது இருந்துச்சு சார். ஆனா இப்ப இல்லையே. சார், அதான் சார் எங்களுக்கும் புரியல. எனக்கு இந்த ஆள் மேலதான் சார் டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? இந்த ஆளு என்னமோ பண்ணி பணத்தை காணாம பண்ணிருக்கான் சார். யோ, இத போய் வெளியில சொன்னா நம்மள தயா லூசுன்னு சொல்லுவானுங்க. சார், சாரி சார். சரி, எவிடன்ஸ் கேப்சர் பண்ணும்போது போட்டோஸ் ஏதாவது எடுத்தீங்களா? வீடியோஸ்? இல்ல சார். இந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷமா இருக்கா? எவிடன்ஸோட சஸ்பெக்டை பிடிக்கும் போது போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னு ஒரு சின்ன மேட்டர் கூட உங்களுக்கு தெரியாதா? கையில எதுக்கு போனை வச்சிருக்கீங்க? டிக்டாக் வீடியோஸ் எடுக்கிறதுக்கா? யோ, பணம் எங்கயா? சார், எந்த பணம் சார்? இந்த பையில நீ வச்சிருந்த பணம். சார், நான் வச்சிருந்தா அந்த பையில தான் சார் இருந்திருக்கும். நான் எதுவும் அப்படி வைக்கல சார். சார், என்னையா இவர் என்ன சார் செய்யலாம்? மடியில படுக்க வச்சு தாளாட்டு பாட்டு பாடி தூங்க வை. யோ, இந்த ஆளு கேண்டிடேட்டியா? நாளைக்கு இவர் போகல நமக்கு தயா பிரச்சனை. யோ, அவர் அனுப்பி வையா. சாரி சார், நீங்க போலாம்.
சார் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது சார். முதல்ல கிளம்புங்க சார். என் மனசுப்படி கடவுள் மேலே சத்தியமாக அதை எனக்காண்டி எடுத்தோம்னு நினைக்காதீங்க. உங்களை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல சார். வயசானவங்களுக்காக போராடி ஹோட்டலை நடத்திக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எங்கள் ஏரியாவில் தான் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும் உங்களை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் சார். உங்களை மாதிரி நல்லவங்க அரசியலுக்கு வரணும் சார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு வந்த வாய்ப்பாக நினைக்கிறேன் சார். நீங்கள் இங்கே ரொம்ப நேரம் நினைக்கக்கூடாது, போங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் இந்த உதவியை செய்யலைன்னா தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க, போங்க சார். எலெக்ஷனில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க.